ஸோ குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து நம்ம இதில் ரோட்ரி ட்ரம் ஃபில்டர் எப்படி செய்கிறது அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ரொம்ப வந்து காமனான திங்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். சரி, இதுக்கு முதல்ல தேவையான என்னென்ன தேவை அப்படிங்கிறது நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். பேர்லேயே இருக்குது ரோட்ரி ட்ரம். ஸோ ட்ரம்னாவே முதல்ல அதில் வந்து நம்ம ட்ரம்மை க்ரியேட் பண்ணணும். அது வந்து எதை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணணும்னா, வீட்டில் இருக்கிற இந்த கப்ஸ், பிளாஸ்டிக் கப்ஸ் யூஸ் பண்ணி இப்படி ஒன்று ஜாயின் பண்ணால் கிட்டத்தட்ட அது பார்க்கறது ட்ரம் மாதிரி இருக்கும். சரி, ரோட்ரி ட்ரம் ஃபில்டர். ஃபில்டர்னாவே ஆக்சுவலாக ஃபில்டர் மீடியம் வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒன்றும் பெரிய ஃபில்டர் மீடியம் யூஸ் பண்ண போகிறதில்ல. வீட்டில் இது மாதிரி கேரி பேக்ஸ் இருக்கும். அதாவது இது வந்து காட்டன் பேக்ஸ், ஜூட் பேக்ஸ், சணல் அந்த பை, இது மாதிரி ஏதாவது பேக் இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு இது மேலே ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்டர் மீடியமாக ஃபில்டர் கிளாத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து நார்மல் ஒயிட் கிளாத்து கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு கிளாத். அப்புறமேட்டு அந்த ரோட்ரி ட்ரம் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு வெசல் இருக்கும். அந்த வெசல் ஒன்றுமே நம்ம ஒரு நார்மலான ஒரு பாக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது இல்லாமல் வந்து ஒட்டுறதுக்கு நமக்கு செல்லோ டேப்பு, ஹோல்ஸ் போடுறதுக்கு வந்து நமக்கு டெஸ்டரு, இது மாதிரி சின்ன சின்ன பொருட்கள். அப்புறமேட்டு இது சப்போர்ட்டுக்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கட்டைப்பையோட அந்த கட்டை, அந்த பிளாஸ்டிக் இது நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அந்த ரொட்டேட் பண்ணுறதுக்குலாம் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதான் வந்து ஒரு பேசிக்கான திங்ஸ். நமக்கு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வெசலை வந்து நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையில்லாத பார்ட்ஸ்லாம் வந்து நம்ம முதல்ல எடுத்துகிட்டு ஸோ தேவையில்லாத பார்ட்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் இது பார்க்குறது கிட்டத்தட்ட ஒரு வெசல் மாதிரி இப்படி இருக்குது. ஓகே, இப்போது ட்ரம் வந்து நம்ம செய்ய போகிறோம். ட்ரம் வந்து ஒன்றும் இல்லை, 2 பேப்பர் கப் வந்து ஒட்டி நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். அதுதான் ட்ரம். ஸோ நம்ம வந்து சுற்றி வரையை வந்து ஒட்டி முடிச்சாச்சு, ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப இன்னும் டைட்டாக இருந்தாலும் நம்ம வந்து இதை ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ ஒட்டி வச்சுக்கோங்க. இதுதான் ட்ரம். ஸோ இப்போ இந்த ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த வெசில் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது. கரெக்டாக வந்து ட்ரம்மோட சைஸை விட இந்த வெசிலோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அப்படி தான் வேணும். சரி, இப்போது இந்த ட்ரம்முக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ரொட்டேட் பண்ணுறதுக்காக, அதாவது நம்ம பிடிச்சி திருகிறதுக்காகவும் இந்த இதில் சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் நிறுத்தி வைக்கிறதுக்காகவும் என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து ஒரு ஹோல் போட போகிறோம். ஓகே, ஒரு ஹோல்ஸ், 2 ஹோல்ஸ் இந்த பக்கம் 2 ஹோல் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம நார்மலாக இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ஈக்கமார் குச்சி, இதை தான் வந்து நம்ம ஆக்சஸாக பயன்படுத்த போகிறோம். ஈக்குவர் வச்சு இப்படி இப்படி வளைச்சி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வழியாக அதில் விட்டுட்டு அடுத்த வழியாக நம்ம இதை எடுக்கிறோம். இப்போது இது கிட்டத்தட்ட ரொட்டேட் பண்ணுறதுக்கு, எக்ஸாக்டாக ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இது சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம். இதையும் அதே மாதிரி செல்லோ டேப் வச்சு ஒட்டுனா, என்கிட்ட டபுள் சைட் டேப் இருக்குது, அது கொஞ்சம் ஈஸியாக ஒட்டும். அப்படிங்கிறனால நான் டபுள் சைட் டேப் எடுத்துக்கிறேன். நீங்கள் செல்லோ டேப் வச்சு கூட ஒட்டலாம், இல்லை வந்து நார்மல் க்ளூ வச்சு கூட ஒட்டலாம். ப்ராஜெக்ட்டுங்கிறது நமக்கு அப்படிங்கிறது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணுறது தான் ப்ராஜெக்ட். நமக்கு தேவையான இதை எண்ட் ப்ராடக்ட் அச்சீவ் பண்ணிடணும். பட் நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு அதை செய்யணும். இப்போ டபுள் சைட் டேப் இல்லை, இப்போ இதே வந்து அட்டைப்பேட்டி இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வேறு எதுவும் வச்சுக்கலாம். ஒரு சின்ன பாத்திரம், இந்த கப்புக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள்
நமக்கு ரோல் வைக்கணும், அவ்வளோதான். இந்த கப்புக்கு பதிலாக ரவுண்டாக வந்து 2 அட்டையை கட் பண்ணி அதில் பேப்பர் கூட சுற்றிக்கலாம். இந்த பக்கம் ஒரு அட்டை, இந்த பக்கம் ரவுண்டாக ஒரு அட்டை, நடுவில் இப்படி பேப்பர் கூட சுற்றிக்கலாம். ஸோ இருக்கிறத வச்சு எப்படி இதை ரீப்ரசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளுடைய இந்த ப்ராஜெக்ட். ஸோ வந்து இந்த சைடும் வந்து நான் சப்போர்ட்டுக்கு ஒட்டிக்கிறேன். இப்போ 2 பக்கமும் எனக்கு வந்து சப்போர்ட் ஒட்டியாச்சு. இந்த சின்ன இது நம்ம ஒட்டி வச்சிட்டோம், அதாவது அதுவும் அதே அட்டை தான், பட் இந்த சின்ன இது பண்ணிட்டோம்னா இது வழியாக நம்ம வந்து அந்த இது நுழைச்சிக்கலாம். இது வழியாக வந்து நம்ம அந்த இது நுழைச்சிக்கலாம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி டபுள் சைட் டேப் கட் பண்ணி நான் அதை ஒட்டிக்குவேன். வரேன். எப்படி ஒட்டணுங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த குச்சியோட டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படி தான் ஒட்டணும். அதாவது இப்படி இந்த டைரக்ஷனில் இப்படி ஒட்டணும். அதே மாதிரி இந்த சைடும் இந்த பார்ட்டை நம்ம ஒட்டி வச்சுக்கணும், சின்னதாக கட் பண்ணி. சரி, இப்போது இதை கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்து இந்த பக்கம் இப்படி நுழைக்கணும். உடச்சிடாமல் பார்த்து நுழைக்கணும். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட இது வந்துருச்சு. ஓகேவா? இதை ஆக்சுவலாக இது எப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த இந்த ட்ரம் வந்து இதில் 3/4 வந்து மூழ்கி இருக்கணும். அதாவது இந்த ட்ரம் வந்துட்டு இந்த விசிலில் கீழே இருக்கணும், ரொம்ப கீழே இருக்கணும். அது மாதிரி தான் நம்ம மேக் பண்ணியிருக்கணும். பட் வந்து இந்த சப்போர்ட்டை கொஞ்சம் பெருசாக வச்சிடும். சரி, கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கலாம் நம்ம. இப்போது ஓரளவுக்கு வந்து நமக்கு ட்ரம் வந்து இந்த இதுக்கு பக்கத்தில் இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? இன்னும் எக்ஸாக்டாக இதாகலை, ஃபிட் ஆகலை. பட் இப்போதைக்கு நம்ம ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான் அப்படிங்கிறனால நம்ம இப்படி வச்சுக்கிறோம். சரி, இப்போது என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, இப்போ வந்து ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ட்ரம் ஃபில்டர் மாதிரி இருக்கிறத நம்ம பண்ணிட்டோம் பார்க்குறதுக்கு. ஓகேவா? இப்படி தான் இருக்கும். இப்போது இதில் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, இதில் இன்னும் ஒரே ஒரு பார்ட் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. அதையும் நம்ம வச்சு முடிச்சிடலாம். நம்ம அது வேறு எதுவுமே இல்லை, நைஃப். அதாவது மெக்கானிக்கல் நைஃப் இல்லை மெக்கானிக்கல் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கும். இது இப்படி ஒட்ட வச்சுக்கணும். இது எதனால அப்படின்னா, கேக் வந்து இதில் ஃபார்ம் ஆக மேலே அதோடைய இதில் ஃபார்ம் ஆக இதுதான் நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். ஃபில்டர் கிளாத்தை வந்து நம்ம போடல, அதையும் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம் ஃபில்டர் கிளாத்தை. ஸோ இந்த ஃபில்டர் கிளாத்தை வந்துட்டு நம்ம இது மேலே இப்படி ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஃபில்டர் கிளாத்தை இது மேலே இது பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்ட்ரிங் வச்சு டைப் பண்ணிக்கலாம். ஒரு கையை வச்சுட்டு நம்ம நல்லா கட்டிக்கலாம். ஸோ அது நின்றுச்சு. எக்ஸ்ட்ரா தேவையில்லாத பார்ட்டெல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபில்டர் கிளாத் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கமும் தேவையில்லாத கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இல்லை வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரொட்டேட் ஆகுது, சுற்றும் போது அந்த கப்பும் சுற்றுது. இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்போது
இதில் வந்து ஒரு நைஃப் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம அதை ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி அதுக்கும் டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டிக்கலாம். முதல்ல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இது மேக் பண்ணதுக்கப்புறம் ஏன் அதை மேக் பண்ணோம் அப்படிங்கிற ப்ராசஸை நம்ம சொல்கிறோம். ஓகே, நைஃப் வந்து கொஞ்சம் வளைச்சி இப்படி வச்சுக்கலாம். இப்படி வளைச்சி இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ தான் நம்ம இது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ப்ரே பண்ணுற ஒரு இது. ஓகே, இது இங்கே இருக்க போகுது. ஓகே, இப்போ தான் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. அதாவது இப்படி இருக்கும். இப்போ தான் ப்ராசஸ் ஆரம்பிக்குது, இப்படி இருக்கும். இப்போது இதோட வேலை என்ன அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். என்ன ஆகும், இந்த லிக்விட், அதாவது இதுதான் சொல்யூஷனு. இதில் தான் வந்து சாலிட் ப்ளஸ் லிக்விட், இந்த சொல்யூஷனில் தான் சாலிடு லிக்விட் ரெண்டும் இருக்குது. இதை என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மேலே, அதாவது இந்த ரோட்டரி வேக்கம் இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது ஒரு விஷயம். இன்னொரு இதில் எப்படி ஆட் பண்ணாங்க அப்படின்னா, இது டேங்குக்குள்ளேயே வந்துட்டு நமக்கு தேவையான சொல்யூஷன், அதாவது சாலிட் ப்ளஸ் லிக்விடை ஆட் பண்ணிவிடுவாங்க. ஒன்று இதுலேருந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க வாட்டரு, இல்லைன்னா இதுலேயே டேங்க்லேயே ஆட் பண்ணிடுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டேங்க்லேயே நமக்கு தேவையான ஸ்லரியை, அதாவது சாலிட் ப்ளஸ் லிக்விட், அதாவது சொல்யூஷனை ஸ்லரியை இது பண்ணிவிடுவாங்க. என்ன ஆகும், இது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த ட்ரம் வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும், இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ரொட்டேட் ஆக இது மேலே பட்டுக்கிட்டே இருக்கும், இந்த லிக்விட் மேலே பட்டுக்கிட்டே இருக்கும். என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லிக்விடுக்கு உள்ளே என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா, வேக்கம் வச்சுருப்பாங்க. அதாவது இதை வந்து வேக்கம் டியூபோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு சக்ஷன் கிடைக்கும், ஒரு உரியும். இங்கே வந்து உறிஞ்சிக்கும். அப்படியே உறிஞ்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், இங்கே இருக்கிற தண்ணி வந்து இந்த சக்ஷன் பைப் வழியாக வெளியில் கலெக்ட் ஆகும். இங்கே வந்து லிக்விட் கலெக்ட் ஆகும். லிக்விட் கலெக்ட் ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், லிக்விட் எல்லாம் உள்ளே கலெக்ட் ஆகும். ஆனால் சாலிட்லாம் மேலே இது மேலே சர்ஃபேஸ் மேலே கலெக்ட் ஆகிக்கும், சர்ஃபேஸ் மேலே ஒட்டிக்கும். பட் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, சாலிட் எப்பப்பெல்லாம் அந்த ஃபில்டர் மீடியத்து மேலே ஒட்டுதோ அப்போல்லாம் வந்து அந்த ப்ராசஸை நிறுத்திட்டு அந்த சாலிட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். பட் இது கண்டினியூஸ் ஃபில்டர், இது வந்து பேட்ச் ஃபில்டர் கிடையாது, இது கண்டினியூஸ் ஃபில்டர். அதனால் இதில் இந்த நைஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். ஒட்டவே இந்த நைஃப் வந்து அந்த இது மேலே சாலிட் மேலே அப்படியே மோதி கொஞ்சம் கொஞ்சமாக மோதி அப்படியே பிரித்து விட்டு கீழே தள்ளி விட்டுரும். ஸோ இப்படி தான் இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இங்கே நடக்குது. ஸோ நல்லா பாருங்கள், ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். கீழே வந்து சொல்யூஷன் இருக்கும், ஸ்லரி சொல்யூஷன். இது பம்ப் வச்சு கீழே ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. உள்ளே வந்து சக்ஷன் இருக்கும். ஸோ வந்துட்டு என்ன ஆகும், உள்ளே உறிஞ்சது மூலிமா தண்ணி உள்ளே இந்த டியூப்குள்ளே போயிட்டு, அந்த மெம்பரைன் வழியாக இந்த ட்ரம்முக்குள்ளே போயிட்டு இது வழியாக வெளில வந்து கலெக்ட் ஆகிடும். அதாவது இந்த உரியுது மூலிமா தண்ணி கீழே இருந்து இந்த மெம்பரைன் வழியாக பாஸ் ஆகி இந்த ட்ரம்முக்குள்ளே போயிட்டு எங்கே உரியுதோ அங்கே வந்து கலெக்ட் ஆகி நமக்கு நல்ல தண்ணியாக கிடைக்கும். இந்த கேக் வந்து இந்த ட்ரம்முக்கு மேலேயே ஃபார்ம் ஆகும். ட்ரம்முக்கு மேலே ஃபார்ம் ஆகிற கேக்கை இந்த நைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டே இருக்கும். ஓகேவா, இப்படி தான் இந்த ரோட்டரி ட்ரம் ஃபில்டர் இருக்குது. இது வந்து சும்மா குயிக்காக நம்ம வந்து ஒரு ப்ராசஸ்க்காக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சு இது பண்ணோம். இதே இன்னும் கொஞ்சம் சூப்பராக பெட்டராக பண்ணணும் அப்படின்னா அது பண்ணிடலாம். பட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை வந்து ரொம்ப குயிக்காக இது பண்ணேன். இதுதான் உங்களுடைய ப்ராஜெக்ட். இதை செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. முடிஞ்ச இது வந்து கண்டிப்பாக சீக்கிரம் முடிச்சு தான் ஆகணும். இதை நான் நெட்டில் வந்து லிங்க் எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். நீங்கள் கொடுத்துட்டு இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் நான் ஏன் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னா, நான் செய்யும் போது தான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ வந்து நான் செய்யும் போது தான் இதிலலாம் நான் இப்படி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணப்போ நீங்கள் இதை பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு சொல்லி தரதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், என்னால் செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும். ஸோ உங்களை ப்ராஜெக்டோட பார்க்குறேன். தேங்க்யூ.